நம்ம இந்த வீடியோவில் பிவட் டேபிளில் குரூப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப்பிங் அப்படின்னா சர்டைன் ரேஞ்சஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் எம்ப்ளாயி டேபிள் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாயினிங் டேட், டிபார்ட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி, ஸோ இந்த மாதிரி 6 ஃபீல்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி குரூப்பிங் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் ரிப்பனில் போயிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன் மூலமாக பிவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிவட் டேபிள் எப்படி போடுறது அப்படின்றது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பிவட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு பிவட் டேபிளில் எனக்கு எம்ப்ளாயி நேம் வேணும் அண்ட் சேலரி வேணும். ஸோ இப்போ இந்த 2 ஃபீல்டு மட்டும் எனக்கு வேணும். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன், சேலரியும் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிவட் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோ லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது. அந்த எம்ப்ளாயி நேமில் எனக்கு சர்டைன் நேம் மட்டும் ஒரு குரூப்பாக கிரியேட் ஆகணும் அப்படின்றத வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 4 எம்ப்ளாயி அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த மிடில் ஒரு 4 எம்ப்ளாயி வேணும். ஸோ அதை கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணிட்டே வாங்க, செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதிலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து குரூப்புன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், குரூப் 1ல் நான் வந்து 8 நேம் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 8 நேமுமே உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேம் 2 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். நம்ம செலக்ட் பண்ண அந்த 8 நேம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். இன்கேஸ் இந்த குரூப் ஆனது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபீல்டு லிஸ்ட்டில் வந்து அந்த எம்ப்ளாயி நேம் 2ன்னு ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகிருந்துச்சு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குரூப்பிங் வந்து போயிடும். பட் டெம்பரவரியாக தான் போகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பெர்மனண்ட்டாக அந்த குரூப்பிங் வந்து வேணவே வேண்டாம் அப்படின்னா அந்த குரூப்பை வந்து அகைன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த ரோ லேபிள்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த குரூப் 1ன்னு இருக்கு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப் வந்து உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டாக வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து குரூப்பிங் த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு டேட் ஃபீல்டை எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நான் ஜாயினிங் டேட் வந்து இந்த பிவட் டேபிளில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஜாயினிங் டேட்டை வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட்டில் ஜான் மந்த்து, மார்ச் மந்த், ஃபெப் மந்த் இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஜானெல்லாம் எனக்கு ஒரு குரூப்பாக இருக்கணும், மார்ச் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கணும், ஃபெப்பெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட் ஃபீல்டில் எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் உங்களுடைய அதில் ஸ்டார்டிங் டேட் என்னவா இருக்கோ அதை காமிக்கும். அண்ட் தென் எண்டிங் டேட் என்னவோ அதை காமிக்கும். இப்போ எனக்கு வந்து மந்த் வைஸ் வந்து குரூப் பண்ணணும் ஆர் இயர் வைஸ் குரூப் பண்ணணும், எப்படி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து மந்த் வைஸ் குரூப் பண்ணணும். ஸோ அதனால் நான் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த மந்த் வைஸ் வந்து குரூப் பண்ணிடும். ஸோ ஜானெல்லாம் ஒரு குரூப்பாக மாறிடும், மார்ச் எல்லாம் ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிடும். பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ ஜானெல்லாம் ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ மார்ச்லாம் குரூப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. தென் இப்போ அந்த மார்ச் மந்தோடைய சேலரியில் நான் டபுள் கிளிக் பண்ணதுமே அந்த மார்ச் மந்த்தெல்லாம் ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகி ஒரு தனி ஷீட்டில் உங்களுக்கு வந்து தனி ரிப்போர்ட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா எந்த வேல்யூவில் இருந்தனாலும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு ஷீட்டில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டேட் வைஸ் உங்களுக்கு வந்து குரூப் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நம்பர் ஃபீல்டை எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஃபீல்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜாயினிங் டேட் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரோ லேபிளில் எடுத்துக்கிறேன். ஸோ ஜாயினிங் டேட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ லேபிளில் உங்களுக்கு வந்து சர்டைன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 to 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த நம்பர் ரேஞ்சஸ் வந்து இப்போ 1 to 5 வரைக்கும் ஒரு ரேஞ்ச், 6 to 10 வரைக்கும் ஒரு ரேஞ்ச், தென் 11 to 15 வரைக்கும் ஒரு ரேஞ்சாக உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதே நம்பர்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் இருக்கும். அந்த குரூப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட் அண்ட் எண்டிங் அட்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் அட் நம்மளுடைய வேல்யூ வந்து 1 இருக்குது, எண்டிங் அட் நம்மளுடைய வேல்யூ வந்து 15 இருக்குது. இப்போ எனக்கு வந்து 5 ரேஞ்சஸாக வந்து குரூப் ஆகணும். ஸோ அதில் பைன்னு இருக்கு இல்லையா, அதில் நான் 5ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு பாருங்கள் 1 to 5 வரைக்கும் ஒரு ரேஞ்ச், அண்ட் தென் 6 to 10 வரைக்கும் ஒரு ரேஞ்ச், 11 to 15 வரைக்கும் ஒரு ரேஞ்சாக உங்களுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லாஸ்ட்டு ரேஞ்சோடைய சேலரியில் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் 11 to 15 வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக மாறி அதுக்கான சேலரி எல்லாம் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நம்பர் ஃபீல்டை இந்த மாதிரி ரேஞ்சாக குரூப்பிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 குரூப்பிங்குமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.